அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற் காலை வணக்கங்கள். இன்றைக்கு மே மாதம் 13ஆம் தேதி, சித்திரை மாதம் 30ஆம் தேதி. காலை வானிலை அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். நேற்று மத்திய மாவட்டங்கள்லாம் நேற்று இரவு நல்ல மழை, முன்னிரவே வந்துச்சு நல்ல மழை. டெல்டா கரையோரங்களை எட்டுன்னு எதிர்பார்த்தோம், எது வரல. அதாவது ஏற்கனவே சொன்னது தான், 11-12 பெய்யணும், அரிதாக மழை இருக்குன்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கே மழை ஆரம்பிக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்குது. அதாவது வங்கக்கடல் ஓரம் வரைக்கும் எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்பொழுது நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிற நேரம் மணி ஒரு 3:15 இருக்கும். இப்போயே வங்கக்கடல்லேருந்து மேகத்திரள்கள் வருது. அதை ரெக்கார்ட் பண்ணி முடித்த உடனே ஒரு 6-7 மணிக்கு விடிய காலில் கூட மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அநேகமாக நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் கூட மழை பெஞ்சிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டினா இன்றைக்கி மாலை மழை வர்றதுக்கு 50% 50% வாய்ப்பு இருக்குது. அதை விட நாளைக்கு நிச்சயம், அதாவது 14ஆம் தேதி மதியம் வரலும், இல்லாட்டினா மாலை இரவு விடியற்காலில் நல்ல மழை. 15ஆம் தேதியிலேருந்து மழை ஆரம்பிச்சிருங்க. அதாவது இன்றைக்கி சித்திரை 30-31, அதாவது 1ஆம் தேதி, அதாவது வைகாசி 1ஆம் தேதியிலேருந்து வைகாசி 17ஆம் தேதி வரைக்கும், அதாவது 15லேருந்து 31 வரைக்கும் வச்சிங்களேன். அதாவது மே 15 டு மே 31 நல்ல மழை இருக்குது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான காரணம் நமக்கு வங்கக்கடலில் ஒரு சுழற்சி ஒன்று வரப்போகுது. அந்த சுழற்சி ஒரு புயலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்சாம்பிள்ஸ்லாம் இன்னும் ஒரு சரியான ஒத்த கருத்துக்கு வரலை. அது மேற்கு வங்கம், ஒடிசா, வடக்கு ஆந்திரா வரைக்கும் நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. அதாவது மியான்மர்லேருந்து ஆந்திரா வரைக்குமே ப்ராபபிலிட்டி இருக்குது. அதிகமான ப்ராபபிலிட்டி சுந்தரவனக்காடுகள் இருக்குது. அதாவது ஒடிசா சுந்தரவனக்காடுகள் இடையில், அதாவது மேற்கு வங்கம், ஒடிசா, இதில் மேற்கு வங்கத்தில் சுந்தரவனக்காடுகளுக்கும் ஒடிசாவுக்கு இடையில் அது கரையை கடக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அது முதல்ல புயலாக மாறுமா, இல்லை ஒரு தாழ்வு நிலை, தாழ்வு மண்டலமாக நினைவிடுமானுங்கிறதும் தெரியாது. அதே நேரத்தில் அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு வட மேற்கில் அதாவது நமக்கு வடமேற்கில் ஒரு நிகழ்வு ஒன்று உருவாக போகுது. இந்த 2 நிகழ்வுகளின் காரணத்தால் மேலே உயர அழுத்தம் இருக்குது. இதனால் காற்றின் போக்கில் மாற்றம் ஏற்பட்டு எது எப்படி கேட்டாலும் தமிழ்நாடு வழியாக தான் காற்று போகணும். எப்போதுமே ஒரு புயல் வங்கக்கடலில் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் ஈரப்பதத்தை இழுத்து போயிடும். வெப்பம் அதிகமாக இருக்கும். வெப்பம் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய காரணம்லாம் வேணாம். அக்னி நட்சத்திரம் நடந்துகிட்டு இருக்குது. அக்னி நட்சத்திரம் மே 28 வரைக்கும் இருக்குது. மே 4ஆம் தேதி தொடங்குறது, 24 நாள் 28 வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் அக்னி நட்சத்திரம் இருக்காது. இதுதான் இப்போ இருக்கிற நம்ம சொல்ல போகிற விஷயமே தான். அதாவது அக்னி நட்சத்திரம் சுத்தமாக அடிபட்டு போயிடும். மழை மத்தியானம் வந்தாலே மழை. அதாவது இதுவரை அனுபவிக்காத ஒரு கோடைக்காலம். அதாவது ஐப்பசி மாதம் மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல வரல. டெய்லி மழை பெய்யுங்க. மழை போதும் சொல்கிற அளவுக்கு மழை பெய்யும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் சொல்கிற அந்த 17 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் மழை டெய்லி இருக்கும். நான் சொல்கிறது கடற்கரை ஓர மாவட்டங்களில், வங்கக்கடல் ஓரம் தென்மேற்கு பருவமழை காலத்தில், அதாவது சொல்ல மறந்துட்டேன், தென்மேற்கு பருவமழையும் 13ஆம் தேதி இன்றைக்கி தான். இன்றைக்கி தொடங்கிடும்னு சொல்லிட்டு வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு மதியம் சொல்கிறாங்களா, இன்னைக்கு இரவு சொல்கிறாங்களான்னு தெரியல, இல்லை நாளைக்கு சொல்லுவாங்க. அதாவது அந்தமான், தெற்கு அந்தமானில் உருவாகினாலும் இது 28ஆம் தேதி தான் உருவாகும்னு சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 24, 23, 24, அதாவது குறைச்சலாக 10 நாள் முன்னாடி 21ஆம் தேதியாக இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது உருவாகிடும். அதாவது தென்மேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகிடும். ஆரம்பிச்சிடுச்சுன்னா முன்கூட்டியே இது அணைகளை, தென் மாவட்ட அணைகள் இதெல்லாம் முழுமையாக்கி ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணிவிட்டு ஜூன் 12 தான் தண்ணி திறப்போம் மேட்டூர்லன்னு சொன்னவங்க ஜூன் முதல் வாரத்துக்கு, ஏன்னா உபரி நீரை திறக்கிறப்ப ஒரு வழியாக மேட்டூர் அணை திறந்து விடணும்னு நினைக்கிறது தானே, ரைட்டு தானே. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நடக்கும் அப்படிங்கிறதுலாம் கட்டாயம் இல்லை. அதற்கான வாய்ப்புகள் நிறையாகவே இருக்குது. அதையும் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அதனால் வாய்க்கால்லாம் வெட்டிகிட்ருக்காங்க. அது நம்ம
ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. வாய்க்கால் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தண்ணி திறக்க போகிறாங்கங்கிறது. அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கும். அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கும். ஆனால் வந்து வாய்க்கால் வெட்டிக்கிட்டு இருக்காங்கங்கிறது நிதர்சனம். ரைட்டு, சில வாய்க்கால் விட்டுட்டு வெட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு விவசாயம் காப்போம் குரூப்பில் கூட கம்ப்ளைண்ட் கூட வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் போய் பார்த்து கரெக்ட் பண்ணணும். இப்போயே வந்து சரி பண்ணாதான் ரைட்டு. ஏன்னா இப்போ மழை வேறு பெய்ய போகுது. ஒரு 15 நாளைக்கு தொடர் மழை. அதுக்கப்புறம் டக்குன்னு மே போயிடும். அப்புறம் ஜூன் டக்குன்னு வந்துடும். ஜூன் ஃபஸ்ட் வீக்கு தண்ணி திறந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதனால் வந்து அதை கொஞ்சம் சங்கங்கள் மூலியமாக அதை வந்து கொஞ்சம் பார்த்து சரி பண்ணணும். ரைட்டுங்களா? அதனால் இப்போ நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா, மழைங்கிறது வந்து நிச்சயிக்கப்பட்டது. அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது வெப்பசலன மழை தான். ஒரு சில நாட்களில் இரவு முழுக்க அப்படியே நசநசன்னு தூறிகிட்டு இருக்கிற மழையாக இருக்கலாம். மதியம் வந்துட்டாலே மழை வந்துடும் அப்படிங்கிறத வரும். இது வந்து ரொம்ப வந்து அரிதாக நடந்ததாக தெரியல. ஏன்னா ஒரு 2-3 நாள் மழை பெய்யும், அதெல்லாம் சரி. இந்த மாதிரி ஒரு 10-15 நாள் தொடர்ந்து மாலை வந்தாலே மழை அப்படிங்கிறதெல்லாம் இது வரைக்கும் நடந்ததாக தெரியல. அதெல்லாம் யாராவது சொல்லுவாங்க இனிமேல். அது வந்து அந்த வருஷம் நடந்துச்சு, இந்த வருஷம் நடந்துச்சு, 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, 50 ஏதாவது ஒன்று சொல்லலாம். அதனால் மழைங்கிறது வந்து நிச்சயிக்கப்பட்டது. மே 15ஆம் தேதி. இன்றைக்கே நான் எதிர்பார்க்குறேன்னு வச்சிங்களேன், வங்கக்கடல் வரை எட்டிடும். நமக்கே மழைன்னா அப்போனா மத்திய மாவட்டங்கள் நிலமெல்லாம் அங்கெல்லாம் கொஞ்சம் வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை தான். சென்னையும் அதே மாதிரி தான். கொஞ்சம் ஃப்ளட் கண்டிஷன் தான். ஆந்திரா, கர்நாடகா இதெல்லாம் வந்து இருக்குது. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.